தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பேச்சாளர் ஒருத்தர் ராமசாமியை பத்தி மேடையில பேசுனதுக்கு அதர்மம் மனோஜ் அப்படின்ற அப்பா பேரு தெரியாத கன்னடத்தை தாய்மொழியா கொண்ட தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்ன தமிழர்கள் எங்கெல்லாம் முன்னேறிட்டு இருக்காங்களோ அங்க எல்லாம் பிராமணர்களை ஆதரிச்ச தமிழகத்துல அப்பா பெயர் தெரியாதவனுக்கு எல்லாம் தந்தையா இருக்கிற ராமசாமிய தந்தையா வச்சிருக்கிற இந்த நாய் செருப்ப கழட்டி எறிஞ்சிருக்கான். அதனால இந்த நாய்க்கு அவனோட தகப்பன் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செய்த துரோகத்தை மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராமசாமி தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாரு. தமிழ் இலக்கிய நூல்களை விமர்சனம் பண்ணாரு. அதனால நாம் தமிழர் கட்சி ராமசாமியை எதிர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருத்துக்களுக்கு கருப்பு சட்டைகள் சில விளங்காத கருத்துக்களையும் விளக்கமா தருவாங்க. உண்மையில ராமசாமி தமிழுக்கு எதிரா பண்ணது இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இல்ல. எங்கெல்லாம் ராமசாமி தமிழை விமர்சனம் பண்ணியிருக்காரு, எங்கெல்லாம் ராமசாமி தமிழனோட முன்னேற்றத்தை தடை பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ராமசாமி தமிழ்ல ஏன் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னா தெரியுமா? 1972ஆம் ஆண்டுல ராமசாமி கலைமகள் இதழுக்கு பேட்டி ஒன்ன கொடுக்குறான். அதுல பேட்டி எடுக்கிற செய்தியாளர் ராமசாமி கிட்ட தமிழை ஏன் நீங்க காட்டு மிராண்டி மொழின்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராமசாமி, ஆமா நான் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? தமிழ்நாட்டுல ஒருத்தர் சண்டை போட்டா என்னெல்லாம் சொல்லி திட்டுறாங்க. அவன் அம்மா அக்கா பொண்டாட்டி எல்லாரையும் இழுத்து தானே திட்டுறாங்க. அதனால நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளேல காட்டுற சில வேர்ட்ஸை எக்ஸாம்பிளாவும் அந்த செய்தியாளர்கிட்ட ராமசாமி சொல்லியிருப்பான். இந்த பேட்டி அப்போ என்ன சம்பந்தம் அப்படின்றவரும் ராமசாமி கூட இருந்ததா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ராமசாமிக்கு மூட்டு கொடுக்குற கருப்பு சட்டைகள் எல்லாமே அன்னைக்கு புராணங்களும் இதிகாசங்களும் தமிழ்ல இருந்ததாகவும் அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் எதுவுமே தமிழ்ல இல்ல, அதனால தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு ராமசாமி சொன்னதாகவும் பெரிய மூட்டா முட்டுவாங்க. அவர் ஏன் ஆங்கிலத்தை ஆதரிச்சாருன்னு அந்த பேட்டியில அவரே சொல்லியிருப்பாரு. தமிழ்ல திட்டுனா அவனோட பொண்டாட்டிய அம்மாவை அக்காவை எல்லாரையும் கூப்பிட்டு திட்டுறாங்களாம். ஆனா இங்கிலீஷ்ல திட்டுனா ஃபூல் இடியட் அப்படின்னு மட்டும்தான் திட்டுவாங்களாம். இந்த உண்மையை இப்போ இருக்கிற கருப்பு சட்டைகள் நம்ம கிட்ட சொன்னா இப்ப டிஸ்பிளேல தெரிகிற இந்த வேர்டுக்கான அர்த்தத்தை தமிழாக்கம் என்ன அப்படின்னு நம்ம இந்த கருப்பு சட்டைகள்கிட்ட கேட்போம். அது மட்டும் இல்லாம இதை விட கேவலமான சொற்களுமே ஆங்கிலத்துல இருக்கு. இந்த காலத்துல ராமசாமி சொன்ன முட்டு எடுபடாத காரணத்தினாலதான் இந்த கருப்பு சட்டைகள் எல்லாமே புது விளக்கம் ஒண்ண அவங்களோட திராவிட கழக புத்தகங்கள்ல எழுதிட்டு இருக்காங்க. அப்படி அறிவியல் கண்டுபிடிப்பு சார்ந்த புத்தகங்கள் எல்லாமே ஆங்கிலத்துல எழுதியிருந்தா ராமசாமி ஏன் தமிழர்களை மட்டும் நீங்க தமிழ் காட்டு மிராண்டி மொழி ஆங்கிலத்தை படிங்க அப்படின்னு சொல்லணும்? ஏன் கன்னடக்காரன் தெலுங்குக்காரன் அவன் எல்லாம் ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்னு திராவிடத்தை முன்னிறுத்தின ராமசாமிக்கு ஆசை இல்லையா என்ன? இந்த மாதிரி கருத்துக்களை நாம வைக்கும்போது இந்த பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராமசாமி தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொன்னாரு, எல்லாரையும் தமிழ் படிக்க சொன்னாரு அப்படின்னு புது உருட்டை ஒண்ணு உருட்டிக்கிட்டு வருவாங்க. அதுக்கான பதிலையும் ராமசாமியே சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு நான் சொல்றேன். 1968 ஜனவரியில அண்ணா தலைமையில உலக தமிழர் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதுல அண்ணா திருவள்ளுவர் கம்பர் அப்படின்னு தமிழ் தலைவர்களோட உருவ சிலையை திறந்து வைக்கிறாரு. அத இந்த ராமசாமி எதிர்க்கிறாரு. 15/12/1967 இந்த மாநாடு நடக்க போறது தெரிஞ்ச ராமசாமி அவரோட விடுதலை ஏட்டுல அறிக்கை ஒண்ணு விடுறாரு. உலகத்தமிழ் மாநாடாம், வெங்காய மாநாடாம், அது எதுக்கு? கும்பகோணம் மாமங்கத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. கும்பகோணத்துல 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற கும்பமேளா மாதிரியான ஒரு மத வழிபாட்டு நிகழ்வாம். அதனால ஒரு பயனும் இல்லையா, அதே போலதான் இந்த நிகழ்வும் அப்படின்னு ராமசாமி சொல்லியிருக்காரு. அதோட நிறுத்தாம தமிழ் காட்டு மிராண்டி மொழி ஏன் எப்படி அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் வெளியிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த புத்தகத்துக்கு தமிழும் தமிழரும் அப்படின்ற பெயர் மாற்றம் செய்யப்படுது. அந்த புத்தகத்துல நான் தமிழ காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு 40 வருஷமா சொல்லிட்டு வர்றேன். இடையில ஹிந்திய நாட்டு அரசியல் மொழியாகவும் அரசு மொழியாகவும் கொண்டு வர்றதுக்கு பார்ப்பனர்கள் முயற்சி பண்றாங்க. அதனால இந்திய எதிர்ப்புக்கு தமிழை பயன்படுத்தி கொள்றதுக்காக கொஞ்சம் தமிழுக்கு இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல தொல்காப்பியர், திருவள்ளுவர், கம்பர் இந்த 3 பேர்ல தொல்காப்பியரை ஆரிய கைக்கூலியனும், திருவள்ளுவர் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஆரிய கருத்துக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி மத உணர்ச்சியோடு ஏதோ பேசிட்டு போனதாகவும், முழு பொய்யனும் பித்தலாட்டக்காரனுமான கம்பனுக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்றவன்
எல்லாருமே மானங்கட்ட சமுதாயத்துல உள்ளவன் அப்படின்னு இந்த ராமசாமி பேசியிருப்பார். இதே ராமசாமி தான் 1948 கருப்பு சட்டைகளால பேசப்படுற திருவள்ளுவர் மாநாட்டுல திருக்குறள் ஆரிய தர்மத்தையும் மனு தர்மத்தையும் அடியோடு கண்டிப்பதாக எழுதப்பட்டிருக்கிற நூல் அப்படின்னு இந்த ராமசாமி பேசியிருப்பார். 1948 இந்த மாநாடு ராமசாமி நடத்தினதா கருப்பு சட்டைகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த மாநாட்டுக்கு ராமசாமி நடத்தல. இந்த மாநாட்டுக்கு ராமசாமி வரும் சீஃப் கெஸ்ட் தான். 1948 திருக்குறளை புகழ்ந்து பேசின ராமசாமி தான் 1968 திருவள்ளுவரை கேவலமா பேசியிருப்பார். இப்படி நேரத்துக்கு ஏத்த மாதிரி பேசி பச்சோந்தி மாதிரி நிறம் மாறி குரங்கு மாதிரி அங்க எங்க தாவரம் தான் இந்த ராமசாமி. இந்த ராமசாமி தான் 1924 காங்கிரஸ் மாநாட்டுல ஒரு நாட்டுல பிறக்கிற மக்களுக்கு வேண்டப்படும் பற்றில தலையாய பற்று மொழிப்பற்று அப்படின்னும், மொழிப்பற்று இல்லாதவங்க கிட்ட தேசப்பற்று இருக்காது அப்படின்னும், வங்காளிக்கு வங்க மொழியில பற்று இருக்கு, ஆந்திரக்காரனுக்கு தெலுங்கு மொழியில பற்று இருக்கு, ஆனா தமிழனுக்கு தாய்மொழி மேல பற்று இல்ல, தாய்மொழி மேல பற்று இல்லாத தமிழன் முன்னேற மாட்டான் அப்படின்னு பேசியிருப்பார். 1924 எப்படி பேசின ராமசாமி தான் 1968 குட்டி கொரோனா அடிச்சு தமிழ் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு பேசியிருக்கான். இப்படி பச்சோந்திக்கு பிறந்த குரங்கு மாதிரி அங்க எங்க தாவிட்டு கிடந்தவன் தான் இந்த ராமசாமி. இந்த ராமசாமி இதுவே கர்நாடகாவில போய் கன்னடா ஒரு காட்டு மிராண்டி மொழி அதனால ஆங்கிலம் படியணும், ஆந்திரால போய் தெலுங்கு ஒரு காட்டு மிராண்டி மொழி அதனால நீ ஆங்கிலம் படி அப்படின்னு பேசியிருந்தா இவன் ஒரு ஆண்மகன் அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம். இவன் தமிழ்நாட்டுல இருந்து திராவிட கருத்து பேசிக்கிட்டு தமிழ் மொழிக்கு மட்டும் எதிரா பேசினான். அதுதான் நமக்கு இடிக்குது. திருவள்ளுவர ஆரிய அடிமை அப்படின்னு சொன்ன ராமசாமி திருக்குறளை பல இடங்கள்ல விமர்சனம் பண்ணியிருக்கான். தமிழ் மொழி விஷயத்துல ராமசாமி குரங்கு மாதிரி எப்படி தாவினானோ அதே மாதிரிதான் திருக்குறள் விஷயத்திலயும் அங்க எங்க தாவி இருக்கான். சீமானா ராமசாமி திருக்குறளை மலம் அப்படின்னு சொன்னதா சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கு ராமசாமியோட பேரனுங்க குதிக்கிறானுங்க. ராமசாமி தான் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. திருக்குறளை ராமசாமி மலம் அப்படின்னு சொன்னது ஆனைமுத்து தொகுத்த ஈவேரா சிந்தனைகள் அப்படின்ற புத்தகத்திலேயே இருக்கு. அந்த புத்தகத்துல ராமசாமி தமிழ் இலக்கண புத்தகங்கள் எல்லாத்தையுமே விமர்சிக்கிறதுனால எல்லா புத்தகங்களையும் எடுத்துட்டா அந்த இடத்துல எந்த புத்தகத்தை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி கிட்ட மக்கள் கேள்வி கேட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ராமசாமி அந்த இடத்துல மலத்தினால நாத்தம் அடிக்குது அப்படின்னு நான் சொன்னா அந்த மலத்தை எடுத்துட்டு அதுல எந்த கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னு ராமசாமி பதில் சொன்னாராம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். தமிழ் நூல்கள் எல்லாமே மலமா, அது இருக்கிற இடம் மலநாத்தம் அடிக்குதான். அதை எடுத்துக்கிட்டு அந்த நூலுக்கு பதிலாக எதை வைக்கணும் அப்படின்னு கேட்டா எந்த நூலுமே வைக்க கூடாது, தமிழ்ல இருக்கிற எல்லா நூல்களுமே மலம் அப்படின்னு ராமசாமி சொல்றான். இது மட்டும் இல்லாம 27/12/1972 கலைமகள் இதழ்ல நான் மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க திருக்குறளை எதிர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக போற வயசுல பெருமை பீத்திட்டு போயிருக்கான் இந்த ராமசாமி. இவ்வளவு நேரம் தமிழை இழிவுபடுத்தின ராமசாமியை பார்த்தோம். இனி தமிழர்களை புறக்கணித்த ராமசாமியை பத்தி பார்க்கலாம். 1926 காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்த ராமசாமி நீதி கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. அந்த நேரத்துல நீதி கட்சிக்கு எதிராக நிக்கிற சுயராஜ்ய கட்சிய பார்ப்பனர்களின் கூடாரம் அப்படின்னும், அதனால அந்த கட்சிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ராமசாமி தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே வந்தார். அந்த நிலையில தான் 1928 ஆற்காடு மாவட்டத்துல இடைத்தேர்தல் வருது. இவர் ஆதரவு தெரிவிச்ச நீதி கட்சி சார்பா பத்மநாப முதலியார் அப்படின்ற தமிழரும், சுயராஜ்ய கட்சி சார்பா வெங்கட்ராம் நாயுடு அப்படின்ற தெலுங்கரும் போட்டிடுறாங்க. அப்போ ராமசாமி என்ன பண்ணிருக்கணும், நியாயமா முதலியாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். ஆனா ராமசாமி 7/2/1928 குடியரசு இதழ்ல ஒரு கட்டுரை எழுதுறாரு. எனக்கு இப்போ வரைக்கும் ஒருத்தருக்கு ஆதரவாகவோ இன்னொருத்தருக்கு எதிராகவோ இருக்கக்கூடிய எண்ணம் இதுவரைக்கும் இல்லை அப்படின்னும், ஆனா சுயராஜ்ய கட்சி வேட்பாளரான ஸ்ரீமான் நாயுடுவை எனக்கு 6-7 வருஷமா தெரியும். அவர் பிராமணர்களோட கட்டி பிடிச்சிட்டு நடந்தாலும் பிராமணர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல அவர் இல்ல அப்படின்னும், முதலியாரை பத்தி நல்லவர்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அவரை எனக்கு நேர்ல தெரியாது, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னும், இதன் மூலமா நமது கடமை என்ன அப்படின்றது நமக்கே தெரியும் அப்படின்னு எழுதுறாரு. பிராமணர்களுக்கு எதிராக இருந்த ராமசாமி ஒரு தமிழனுக்கு ஆதரவு கொடுக்காம அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டு பிராமண ஆதிக்க கட்சி அப்படின்னு விமர்சனம் பண்ண கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்க காரணம் என்ன? அதே போலதான் 1957 நாடாளுமன்ற தேர்தல்ல தென் சென்னையில நீதி கட்சியில பிரமுகரா இருந்த பாலசுப்ரமணியம் அப்படின்ற தமிழர் ஒருத்தர் சுயேட்சையா போட்டிடுறாரு. அவரு நேரடியா ராமசாமியை பார்த்து ராமசாமியோட ஆதரவையும் கேட்கிறாரு. அதுக்கு ராமசாமி ஆதரவு தர முடியாது அப்படின்னு சொல்றாரு.
அது மட்டும் இல்லாம அதே தொகுதியில போட்டியிட்ட கிருஷ்ணாச்சாரி அப்படின்ற பிராமணனுக்கு ஆதரவா ராமசாமி பிரச்சாரம் பண்றாரு. இதுல எங்க பிராமணிய எதிர்ப்பு இருக்கு? ஒரு தமிழன் மேல வரக்கூடாதுன்னா பரம்பரை எதிரியான பிராமணனுக்கு கூட விளக்கு பிடிப்பாரு இந்த ராமசாமி. இனி ராமசாமி இந்திய எதிர்த்த லட்சணத்தை பத்தி பார்க்கலாம். ராமசாமியோட இந்திய எதிர்ப்பு பத்தி உண்மையாகவே இந்திய எதிர்த்த ஈழத்தடிகள் பேசியிருப்பாரு. அவரோட உண்மையான பேரு சிவானந்த அடிகள். அவர் ஈழத்துல இருந்து வந்ததுனால ஈழத்தடிகள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவரு ராஜாஜி பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்தி மொழியை ஆட்சி மொழியா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ற தகவலை கேட்டு ராஜாஜியை எதிர்த்து அறிக்கை விட்டவர் இந்த ஈழத்தடிகள். ராஜாஜி முதலமைச்சரான அப்புறம் இந்திய எதிர்ப்புக்கான போராட்டத்துக்கு முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு போனது இந்த ஈழத்தடிகள் தான். இவரு இந்தி திணிப்புக்கு எதிராக மாநாடுகளையும் கூட்டங்களையும் நடத்தியிருக்காரு. இதுல எந்த பிரயோஜனமும் இல்லாததுனால ஒரு அறிக்கை ஒண்ணு எழுதி ராமசாமி கிட்ட கொண்டு போயிருக்காரு. அந்த கட்டுரையை குடியரசு இதழ்லையும் விடுதலை இதழ்லையும் வெளியிடணும் அப்படின்னு ராமசாமி கிட்ட உதவி கேட்டிருக்காரு. ராமசாமி இந்த கட்டுரையை வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்காரு. இதுக்கடுத்து ஈழத்தடிகள் ஈரோட்டுல சண்முகம் அப்படின்றவரோட உதவியோட அந்த அறிக்கையை அச்சிட்டு எல்லாருக்கும் அனுப்பி முதலமைச்சர் இல்லத்துக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்கு ஆள் சேர்க்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு. ஈழத்தடிகள் கூப்பிட்டதால பல மாநிலங்கள்ல இருந்து ஆட்கள் வந்து போராட்டத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. போராட்டம் நடந்துட்டு இருந்தப்போ அந்த போராட்டம் நடக்கிற இடத்துல ராமசாமி வர்றாரு. ராமசாமி வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தவங்க கிட்ட இந்த போராட்டம் நடத்துறதுனால எந்த பயனும் இல்லை, அதனால நீங்க கலைஞ்சு போங்க, உங்களுக்கு வேணா நான் ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அப்போதான் ஈழத்தடிகள் ராமசாமி கிட்ட போய் நீங்க இதை பத்தி பேசாம இருக்கிறதே தமிழ் மொழியை காப்பாத்துறதுக்கு நீங்க செய்யற பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த போராட்டம் வலுப்பெற்று வர ஆரம்பிக்கவும் ராமசாமி இந்த போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்காரு. அத ஈழத்தடிகளை அவரோட புத்தகத்திலையும் சொல்லியிருப்பாரு. அந்த புத்தகத்துல ஈழத்தடிகள் சொல்றாரு, இந்திய எதிர்ப்பை தோற்றுவித்த நானும் மற்ற இரு துறவிகளான அருணகிரி அடிகளும் சண்முக அடிகளும் சிறை சென்று விடவே படிப்படியாக இந்திய எதிர்ப்பு அறப்போரை பெரியார் ராமசாமி அவர்களே ஏற்று நடத்தும் நிலை உருவாகியது. எல்லாமே அவர் விருப்பப்படி நடந்தது. இதோட விளைவு இந்திய எதிர்ப்புக்கு ராமசாமி அவர்கள் தான் முதல்வர் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. இது ஒரு பித்தலாட்டவும் கொடுமையும் ஆகும். வரலாற்றுண்மை வாய்ந்ததும் தன்னலமற்றதுமான இந்திய எதிர்ப்பு நிகழ்ச்சி ராமசாமி அவர்கள் தலையிட்டால் கரையான் புற்றெடுக்க பாம்பு குடிகொண்ட கதையாகிவிட்டது. செயலுக்கு ஒருவனும் அந்த செயலால் புகழ் பெற இன்னொருவனும் என்ற நிலை ஏற்படுவதால் அது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்டாக்கப்படும் ஒரு மறைக்க முடியாத களங்கமாகும் அப்படின்னு இவர் எழுதுறார். அது மட்டும் இல்லாம ராஜாஜி பதவி விலகிறப்போ ராமசாமி இந்திய எதிர்ப்பை நிறுத்தி வைக்கிறார். அதுக்கடுத்து ராமசாமி நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி காங்கிரஸ் மந்திரிகளுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அதுபோல பயன்படுத்தி கொண்டேனே ஒழிய உண்மையிலே எனக்கு இந்தி கட்டாயமாக்கப்படுவது பற்றியோ அதனால தமிழ் அழிஞ்சிரும் அப்படி என்பது பற்றியோ கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ராமசாமி சொல்றாரு. எவ்வளவு கேவலம் பாத்தீங்களா? திராவிடம் அப்படின்னு பேசி தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு அப்படி எல்லா மக்களுக்கும் பொதுவா இருக்க வேண்டிய ராமசாமி அவங்க மொழி பத்தி பேசாம, ஜாதி பத்தி பேசாம தமிழ் மொழிய மட்டுமே விமர்சனம் பண்றோம். திராவிடத்தை சொல்லி திராவிட மக்களுக்காக பேசி இருந்தா அவங்க மொழி எல்லாம் மாத்திட்டு எல்லாரும் ஆங்கிலம் படிங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஏன் தமிழை மட்டும் விமர்சனம் பண்ணணும்? ஒரு தமிழ மேல வந்துடக்கூடாது அப்படின்னு வாழ்நாள் முழுக்க எதிரியா பார்த்த ஒரு பிராமணனுக்கு ஆதரவு கொடுக்கறது என்ன மாதிரியான மனநிலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்தி வந்தாலும் கவலை இல்லைன்னு சொல்றவன இந்தி எதிர்ப்பு போராளி அப்படின்னு சொல்லி வரலாற்று திரிவு எழுதுறாங்க. இதுல இவனுங்களுக்கு ராமசாமிய சொன்னா ரோசம் வேற வருது. பெத்த தாய்க்கு நிகரான மொழிய பழிச்சவன தந்தை அப்படின்னு சொல்றவன் பொறப்பு எப்படியானதா இருக்கும் அப்படின்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது ராமசாமி வாழ்க்கையில நடந்த வெறும் 10% சம்பவம் தான். மீதி 90% சம்பவங்களை போக போக கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம், உங்களோட எதிர்பார்ப்புகளை பொறுத்து. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இதோட பார்ட் 2 வேணுமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.